மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் கர்த்தர் நம்மை கிருபையாக அருமையாக வழிநடத்தி வந்த அவருடைய தயவுக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை மையமாக வைத்து ஒரு அற்புதமான ஒரு தியானத்தை நாம் செய்யலாம் என்று நான் விரும்புகிறேன். அதை வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த நாட்களிலே நாம் ஆலயத்திற்கு போக முடியவில்லை, ஜெப கூட்டங்களை நடத்த முடியவில்லை, ஊழியங்களை செய்ய முடியவில்லை, விடுதலையோடு ஆண்டவரை நாம் அநேகரோடு இணைந்து ஆராதனை செய்ய முடியவில்லை என்றெல்லாம் நமக்கு ஒரு வகையிலே ஒரு வருத்தம் இருந்தாலும் இந்த அற்புதமான சத்தியம் நம்ம எந்த விதமாய் பலப்படுத்துகிறது என்று கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆலயம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அப்போஸ்தலர் காலங்கள் இன்றைக்கு வரைக்கும் பல காரியங்கள் நடக்கிறது. ஆலயத்தில் பரிசுத்தம் இருக்கிறது. நாம் போகும்போது கூட அந்த ஆலயத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அங்கே ஆராதனை நடக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. ஆயக்காரன் ஒருவன் வந்து வாசப்படியில் ஆலயத்தின் வாசப்படியில் அங்கே தன்னுடைய தலையை கூட தூக்கி பார்த்து ஜெபிக்க தனக்கு அருகதை இல்லை என்று அறிந்து தன் மார்பில் அடித்து கொண்டு அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை நீதிமானாக்கி வீடு திரும்ப பண்ணுகிறார். பாருங்கள், அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீடு திரும்புவதற்கு அவன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்த்தான். உண்மையாக தெய்வ சமூகத்தில் மனம் திருந்தி அவன் அந்த பாவ மன்னிப்பை கேட்கிறான், அவருடைய கிருபையை எதிர்பார்க்கிறான். இந்த உண்மையாக நொறுங்கி ஜெபிக்கும் பொழுது உடனே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், ஆண்டவருடைய ஆலயத்தில் வசனங்கள் போதிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. இயேசு எத்தனையோ ஆலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஆலயத்துக்குள்ளே போய் அவர் ஹீலிங் பண்ணுறதை பார்க்குறோம், சுகப்படுத்துகிறார் அப்படி பார்க்குறோம். ஆலய வாசலிலே சுகம் கிடைக்கிறது, ஆலயத்துக்கு உள்ளே போய் சுகப்படுத்துகிறது பார்க்கிறோம். இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே என்று சொல்லி சூம்பின கையுடைய மனிதன் என்று சொல்லி பல விதங்களிலே ஆலயத்துக்குள்ளும் புறம்புமாக ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆலயம்னா இதெல்லாம் இருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட ஆலயங்களிலே நாம் நல்ல ஆராதனை உண்மையாய் செய்யும் பொழுது அல்லது கர்த்தருடைய வார்த்தை நல்ல ஆவியில் நிரம்பி தேவ ஆவியின் பலத்தோடு பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் ஆவியிலும் விடுவிக்கப்படுகிறார்கள், ஆத்துமாவிலும் விடுவிக்கப்படுகிறார்கள், சரீரத்திலும் விடுவிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை இதை நம்ம உணராமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் விடுவிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு ஒரு விடுவிப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆலயங்களில் இவைகள் எல்லாம் நடக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னா, தேவ மகிமை ஆலயங்களில் வாசமாக இருக்கிறது. சாலமோனுடைய தேவாலயத்தை பாருங்க, அவன் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவன் ஆண்டவர் மேலே உள்ள அன்பினாலே நிறைய பலி செலுத்துகிறான், அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறான். பாருங்களேன், அப்படி வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாத
விடாமல் இறங்குது. தேவ மகிமை இறங்கி ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவிற்கு தேவனுடைய மகிமை இறங்குகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட சில ஆராதனை வேளைகளிலே அருமையான விசுவாச பிள்ளைகள் நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுகிறதை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். மகிமை, தேவ மகிமை. அடுத்ததாக பாருங்க, முக்கியமான ஒரு காரியம், மனிதனாகிய நான் அல்லது மனிதர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய நாம் தேவனிடத்தில் ஜெபம் என்கிற முறையிலே பேசுகிறோம். தேவனிடத்தில் பேசுகிறோம். இது ஒரு நிலை. இதற்கு இன்னொரு அற்புதமான அடுத்த நிலை என்னன்னு சொன்னால், கடவுள் எப்படி மோசேயினுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து அவர் ஜனங்களோடு, மோசையோடு, ஆரோனோடு, மிரியாமோடு பேசினாரோ, ஆசாரியர்களோடு பேசினாரோ, அது மாதிரி கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிற ஒரு காரியம், நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மகிமையான ஒரு காரியமாக கர்த்தருடைய ஆலயத்தில் இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இதே மனிதனை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் எப்படி தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு காரியத்தை சிந்திப்போம். மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று ட்ரைபார்டைட் பீயிங் அப்படிம்பாங்க. 3 விதங்களிலே அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்போது அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாருங்கள், அவனுடைய ஆவியானது மரித்த நிலையிலே இருக்கிறது. அவன் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு தான் அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டால் ஆண்டவரோடு தொடர்புக்குள்ளே வந்துருச்சின்னு அர்த்தம். ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்போது அந்த ஆவி தேவனோடு தொடர்பு கொள்வதற்காக தேவன் அந்த ஆவியை நமக்கு கொடுத்து வைத்திருக்கார். கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது கர்த்தரை தேடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள், ஆத்துமா அப்புறம் சரீரம். ஆத்துமா அப்புறம் சரீரம். இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் அதில் அந்த ஆவியானது தேவனுக்குரியதாக இருக்கிறதுனால அந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நடத்த ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பாருங்கள், ஆத்துமா இது சரீரத்தோடு இணைந்து உலக பிரகாரமான காரியங்களை தான் நம்ம அது சிந்திக்கும். ஆங்கிலத்தில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும், ஸ்பிரிச்சுவல், மென்டல், அப்புறம் ஃபிசிக்கல் அப்படி சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். ஆகவே இந்த ரட்சிப்பை நாம் என்றைக்கு பெறுகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்க ஆரம்பிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 3:16, மார்க் 1:10 அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் அவர் இயேசுவின் மேலே இறங்குகிறதை பார்க்க முடிகிறது. அப்போது இந்த இறங்கி வருகிற ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ரட்சிப்பிலே நமக்கு தெரியும் என்னென்ன இருக்கிறதுன்னு சொல்லி. முதலாவது நாம் நம்ம பாவிகள் என்று நம்ம உணர்வடைந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த பாவம் நம்ம செய்துட்டோமே என்று சொல்லி மனம் வருத்தப்படணும். மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதை கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமக்கு விரோதமாக, அநேகருக்கு விரோதமாக, எனக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று ஆவியானவர் ஒன்றுன்னா சொல்லுவார். எல்லாத்தையும் நம்ம அறிக்கை செய்து அதை விட வேண்டும். அப்படி விடும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பை நம்ம மற்றவர்களுக்கு அதை உறுதியாய் தெரிவிக்கும்படி தான் இந்த ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லாரும் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எல்லாரும் அறிந்து கொள்வாங்க, இவர் உலகத்திற்கு மறித்து ஆண்டவரோடு கூட உயிர் தெழுந்துட்டார், பாவத்திற்கு மறித்து நீதிக்கு இவர் பிழைச்சிட்டார், இவர் தேவனுடைய பிள்ளை, உலகத்தின் காரியங்களையும் சாத்தானுடைய காரியங்களையும் அவர் விட்டுட்டார், இவர் இன்றிலிருந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானமான ஒரு காரியம்தான் இந்த ஞானஸ்நானம்.
அடுத்து பாருங்கள், இப்படி ஞானஸ்நானம் பெற்று பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். நீங்கள் ஒருவேளை அதுதான் அதனுடைய முடிவு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை கைடு பண்ண ஆரம்பிக்கிறார். எதுக்கு நேராக கைடு பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு நேராக நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்குள்ளே வரும் பொழுது இயேசு கிறிஸ்து போய் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்ட பிறகு அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் வந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்து அவரை இயேசுவுக்கு நேராக வழி நடத்துகிறார். இயேசுவை அறிந்து கொள்கிறது தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறது தான் நித்திய ஜீவன். ஆகவே ஆவியானவருடைய முக்கியமான வேலை என்னென்னா, இயேசு சொன்னவைகளை நினைப்பூட்டி இயேசு கிறிஸ்துவ மீது அன்பு செலுத்தும்படி ஆலோசனை கொடுத்து உதவிகள் செய்து இயேசுவை முற்றிலும் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிற ஒரு தேற்றரவாளன், முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அடுத்த நிலை என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த இயேசு கிறிஸ்து பிதாவை நமக்குள்ளே வெளிப்படுத்த சித்தமாகிறார். காணக்கூடாத இறைவனை இயேசு தான் வெளிப்படுத்துகிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு நேராக நம்மை நகர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவுக்கு நேராக நகர்த்துகிறார். அதனால தான் நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே பிதாவே ஆரம்பித்து இயேசுவின் நாமத்தினாலே என்று நம்ம முடிக்கிறோம். அந்த ஜெபமானது பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நம்ம செய்கிறோம். அப்போ பாருங்கள், அப்போது ஆண்டவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது எந்த விதமாகன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவராக தான். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்லுகிற நம்முடைய சீஷரிடத்தில் சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், அப்புறம் நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் நீங்கள் வந்து கடவுள் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான ஒரு காரியம்தான். நாம் இயேசுவில் அன்பாக இருக்க வேண்டும். இப்போது 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் உலாவினார். 33 வருடங்கள் இந்த பூமியில் இருந்தார். இப்போ இயேசுவுக்கு அன்பான சீசன்லாம் பாருங்கள், அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் அவருடைய சீசர்கள் எல்லாரும் வந்து அவருடைய அன்பை வந்து உணர்ந்தாங்க, அனுபவித்தார்கள், கூடவே இருந்தாங்க. அற்புதம், அருமையான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு செலுத்த முடியும்? அன்பு செலுத்தாமல் இருக்கலாமான்னா வேதம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அன்பு கூற வேண்டும், கட்டாயத்தினால அல்ல, மனப்பூர்வமாய் அவர் மேலே அன்பு எதுக்காக அவர் மேலே அன்பு செலுத்தணும்? அப்படி என்ன செய்துட்டார் அவர் நமக்காக என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நமக்காக செய்துட்டார். அவர் தன்னுடைய விலையேற பெற்ற ஜீவனை, இரத்தத்தை நமக்காக சிலுவையில் கடைசி சொட்டு சிந்தி முடிக்கும் அளவுக்கும் அதை நமக்காக சிலுவையில் மறிக்க சித்தமாகி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காகவே 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அவரை நம்ம மதிக்க மாட்டோம், அவரை நம்ம கண்டுகொள்ள மாட்டோம், அவரை நம்ம உதாசீனப்படுத்துவோம், அவரை குறித்த நினைவுகள் நமக்கு வருகிறதில்லை என்று சொன்னாலே நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவை நாம் மனதில் சிந்தித்து கொண்டு இருதயத்தில் அவரை நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருந்தால் கூட அது பத்தாது. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதித்து முடியாதுன்னு சொல்லி பக்தன் சொல்கிறான். நம்ம எவ்வளவு அவருடைய தியாகத்திற்கு, அவருடைய அன்பிற்கு ஈடாக எதையுமே செய்ய முடியாது. ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிறது ஒன்று தான் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்படி அன்பாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? இங்கே தான் முக்கியமான காரியமே இருக்கிறது. அவன் என்ன செய்வான்? அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான்.
வேத வசனங்களின்படி நடக்கணும். அதுதான் முக்கியமானது. அநேகர் நினைத்து கொள்கிறாங்க, இயேசு இயேசு பிதாவே பிதாவே என்று சொல்லுகிறதுனால, அல்லது சரீர பிரகாரமாய் ஆலயத்துக்கு போகிறதுனாலையும் வர்றதுனாலையும், சில தாளந்துகளை பயன்படுத்துகிறதுனாலையும், அல்லது எதையாவது கொடுக்கறதுனாலையும், இப்படி உதவிகள் செய்கிறதுனாலையும் நம்ம இயேசுவின் மேலே அன்பாக இருக்க முடியுமான்னு சொன்னால், அது ரெண்டாவது வருகிறது. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும், வார்த்தைகளை கை கொள்ள. யோசுவாவுக்கு திட்டவட்டமாக சொன்னார், நீ இந்த என்னுடைய வார்த்தைகளின்படி செய்ய நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது செய்யாமல் இருந்துட்டு நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதுல அர்த்தமே இல்லை. அது வீணான காரியம், மாயையான ஒரு காரியம். ஆகவே அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார். பாருங்கள், பிதா நம்ம மேலே அன்பாக இருப்பதற்கான ஒரு வழி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஜீவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அப்போ அதோட நீ அன்பாக இருந்த, நானும் அன்பாக இருந்தேன் அப்படின்றதோட நிற்காதபடிக்கு, எப்படி ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தினந்தோறும் பகலின் குளிர்ச்சியான வேளையில சந்தித்து உலாவி மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ, அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் அவனிடத்தில் அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அப்படி சொன்னால் த ஹோலி ட்ரினிட்டி, திரியேக தெய்வம், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்க எல்லாம் ஒரே தேவனாக நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நாம் பல நேரங்களிலே சத்தியங்களை தெரியாததினாலே நாம் அழுகிறோம், புலம்புகிறோம், நமக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொள்ளுகிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம் மனது உடைந்து போகிறோம். அதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், சத்தியத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை அறிஞ்சோம்னா நம்முடைய மனது, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே கடவுளுக்கு நேராக திரும்பிடும். இப்போ பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்பிரகாரம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கடந்து போனால் உட்பிரகாரம் இருக்குது, அப்புறம் அடுத்து திரைச்சீலை இருக்கிறது, அதுக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆசாரியன் உள்ளே பிரவேசித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாட முடியும், ஆராதனை நடத்த முடியும். அதுவும் அவன் பரிசுத்தமாக இல்லைன்னு சொன்னால் அவன் மரித்து போயிடுவான். ஆகவே அதே மாதிரி தான் நாம் அமைக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், வெளிப்பிரகாரத்தை குறிக்கிறது. பாருங்கள், பார்த்த உடனே நம்ம சரீரம்தான் தெரியும். அதனால தான் ஆண்டவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க அப்படி சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், நம்முடைய ஆத்மா, அது உட்பிரகாரம். அடுத்து பாருங்கள், இன்னும் டீப்பாக உள்ளே போகும் பொழுது ஆவி, அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆவி பகுதிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அதை டேக் ஓவர் பண்ணி பொறுப்பெடுத்து நடத்தும் பொழுது பாருங்கள், அவர் என்னை முழுவதும் ஆட்கொள்ளுகிறார். என் ஆத்மாவை அவர் ஆட்கொள்ளுகிறார், என் சரீரத்தை ஆட்கொள்ளுகிறார். என்னுடைய சரீரத்தின் மூலமாய் பார்க்கிறார், பேசுகிறார், கேட்கிறார், எல்லாம் செய்கிறார். நாம் சுயம் சாம்பலானா இதெல்லாம் நடக்கும். நான் செய்வேன், நான் தான் இதை செய்வேன், என்னால் தான் இது நடந்ததுன்னு சொல்லி பெருமை பாராட்டினா தேவன் நம் மூலமாய் கிரியை செய்வது கூடாத காரியம். ஆக நாம் நடமாடும் தேவனுடைய ஆலயத்தில் வந்தபோது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நான் சொன்னேன். அப்போது ஒரு புறஜாதியை சேர்ந்த ஒரு சகோதரனோ அல்லது பலவீனமான ஒரு விசுவாசியோ உங்களிடத்தில் வரும் பொழுது என்னென்னலாம் நடக்கணும் பாருங்கள். தேவ மகிமை அவன் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, எப்பொழுது ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறாரே. அது மாத்திரமல்ல, ஆராதனை நிறைந்த ஒரு இருதயமாக இருக்கணும். எப்பயுமே ஆண்டவர் பிள்ளைக்கு ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் பேச வேண்டும், அவர் நம் மூலமாய் பேச வேண்டும்.
நம் மூலமாய் ஜனங்களிடத்தில் அவர் பேச வேண்டும். அப்புறம் சுகமளிக்கிற வல்லமை நம்மிலிருந்து கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே கடந்து சென்று அவங்களை பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், அதுக்கு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களான்னு கேட்டிருக்கிறார். நமக்கு சொந்தமானவர்களே அல்லது கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி நம்ம எல்லாருமே. அப்போது திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் பிழைக்கிறது மட்டும் பெரிய காரியம் என்று நினைக்காதீங்க. காக்கைகளை கவனித்து பாருங்கள், குருவிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புல்லை கவனித்து பாருங்கள், எருவை கவனித்து பாருங்கள். இவ்விதமாக பல காரியங்களை கவனித்து பாருங்கள். எல்லாம் அது நல்லதாக இருக்குது. அது கர்த்தர் நம்மை நல்லா தான் வச்சிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் இந்த நாளிலிருந்து உங்களை ஒரு முறை பாருங்கள். உங்களுடைய ஆத்மா, ஆவி, சரீரம், இது எல்லாத்துக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். நீங்கள் உங்கள் ரட்சிப்பு உண்மையானால் நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்க. ஒருவேளை அதில் சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் கவலைப்படாதுங்க. உடனே ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். உண்மையான ஒரு ஜெபம், ஆண்டுடைய சமூகத்தில் ரட்சிப்பிற்கான ஒரு ஜெபத்தை செய்யும் பொழுது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. பாருங்கள், உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்து கொண்டால் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுக்கிறீங்க. உங்கள் ஆத்மாவை நீங்கள் கரைப்படுத்தி கொள்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை தங்க விடாமல் பண்ணுறீங்க. உங்கள் ஆவி மரித்து போகிற நிலைமையிலே உங்களுக்கு ஆண்டவருக்கு தொடர்பில்லாத நிலைக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாத அளவிற்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இராதபடிக்கு உங்களை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அது வெரி டேஞ்சர். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் வெறுமையாக இருப்பீங்க. பாவம் நிறைந்திருக்கும். சாத்தான் உங்களுக்குள்ளே புகுந்து அங்கே செட்டில் ஆயிடுவான். தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிகிட்டு உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியும். நான் பயமுறுத்துகிறதுக்காக இது சொல்லவில்லை. இதுதான் ரியாலிட்டி. அருமையானுள்ள இந்த லாக்டவுன் பீரியடுகள் எல்லாம் பயன்படுத்துங்க. தேவனோடு நெருங்க பாருங்கள். அதில் நிறைய பைபிள் வாசித்து தியானித்து, ஆண்டவரே இந்த வேத வசனத்தில் சொன்ன இவைகளை நான் இதுக்கு கீழ்ப்படியலை, இதன்படி நான் நடக்கலை, எனக்கு உதவி செய்யும் என்று பேசுங்க ஆண்டவரிடத்தில். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய பாருங்கள். அநேகருக்கு நான் பரிசுத்தமாக இல்லை என்கிற ஒரு பெரிய கவலை இருக்கும். அடிக்கடி நான் விழுந்துடுறேன், பாவம் செய்கிறேன், என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, நான் பலவீனமாக இருக்கிற சில காரியங்களில் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்களா? உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே நான் தான் சொல்கிறேன். அப்படின்னா பரிசுத்தம் அவர்கிட்ட தான் வரணும். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும் என்று நினைக்காதுருங்க. அது நடக்காது. அவரைத்தான் சார்ந்து கொள்ளணும். அவருடைய கிருபையை தான் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த பாவி ஒரு சிம்பிள் ப்ரேயர் பண்ணால் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவியாக என்மேல் கிருபை உள்ளவராகும். அவ்வளோதான் அவனுக்கு ஆண்டவர் அவன் நீதிமானாக்கி வீடு திரும்பிட்டான். அந்த சிலுவையில் ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட சொல்ல, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்து கொள்ளும். எவ்வளோ ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பான். ஒரு பெரிய லாங் ப்ரேயர் நம்மளை ரட்சிக்கும் என்று நினைக்காதுருங்க. உண்மையான ஜெபம், ஆண்டவர் விரும்புகிற தாழ்மையான ஒரு ஜெபம், ஒரு மனம் திரும்புதலின் ஒரு ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாவி என்கிற உணர்வோடு கூட அவர்கிட்ட ஒப்படைக்கிற ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிப்பதில்லை. அன்பானவர்களே, வாழ்க்கை மாற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்கள் மூலமாய் செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவங்கவுங்க ரொட்டீன் வேலைகளுக்கு திரும்பும் பொழுது நீங்கள் ஒரு சாதாரண முன்பிருந்த ஒரு மனுஷியாக காணப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வெளிப்பட வேண்டும். உங்கள் வார்த்தையில் தேவ வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். உங்கள் பார்வையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நீங்கள் நடந்து போகும் பொழுது தேவ சாயலை ஜனங்கள் பார்க்கின்ற முகம் பிரகாசிப்பதினால ஜனங்கள் எல்லாரும் பயந்து மோசை முக்காட்டிட்டு கொண்டது போல உங்களை சுற்றிலும் தேவ மகிமை பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, இந்த நாளில் நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த
இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளின் சத்தியங்கள் பிரயோஜனமாகும்படி ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இவங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளும்படிக்கு, கிறிஸ்து இயேசு மீண்டும் இவர்களுக்குள்ளே உருவாகும்படிக்கு, ஆண்டவர் ஜீவ வாசனை விழுந்து வெளிப்படும்படிக்கு ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களோடு போராடுகிற, பலவீனப்படுத்துகிற அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா விதமான சத்துருக்களின் கிரியைகள், எல்லா விதமான பயங்களும் பயமுறுத்துகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் விட்டு விலகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உள்ளே வாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நிரப்பி நடத்தும் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை நீங்கள் ரொம்ப தாழ்வான ஒரு நிலையில் சிந்திக்காதீங்க. தேவனுடைய ஆலயம் என்று நினைத்து கொள்ளுங்க. அந்த ஆலயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்று சிந்திங்க. வேத வசனத்தினால நிரப்பப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.